காமனா கேட்கக்கூடிய ஒரு டைப் தான், ரொம்ப ரொம்ப ஈஸியான டைப். அதுக்கு இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இதுல என்னன்னா ஃபார்முலாங்கிறது என்னன்னா, அதாவது 2 செட் கொடுத்திருப்பாங்க. 2 செட், அதாவது ஒரு செட்ல இவ்வளவு ஆள் இருக்காங்க, இவ்வளவு வேலை பாக்குறாங்க, இவ்வளவு நாள் பாக்குறாங்க, இவ்வளவு டைம் பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு செட் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு செட்டோட கம்பேர் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி क्वेश्चन வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான், இந்த ஃபார்முலா தான் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இப்ப 10 விவசாயிகள் 21 நாட்களில் நிலத்தை உழுது முடிக்கிறாங்க. இப்ப நிலத்தை உழுது முடிக்கிறதா இங்க வந்து வேலை. அது வந்து 10 விவசாயிகள் இருந்து 21 நாள்ல முடிச்சிருக்காங்க. அதே நிலத்தை அதே வேலையை தான் இன்னொருத்தவங்க செய்ய போறாங்க. அதுல 14 விவசாயி இருக்காங்க அப்படின்னா எத்தனை நாட்கள்ல உழுது முடிப்பாங்க? இப்ப வந்து என்ன இருக்கு, 2 செட் கொடுத்திருக்காங்க இல்லையா? இப்படி கொடுத்திருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இதுல 2 செட்டுங்கிறப்ப நம்ம என்ன எடுத்தோம்? P1 D1 H1 P1 D1 H1 W1 is equal to P2 D2 H2 divided by W2. இதுதான். ஓகேவா? சோ இப்ப Pங்கிறது என்னன்னா பர்சன், Dங்கிறது வந்து டேஸ், எவ்வளவு நாட்கள், Hங்கிறது ஹவர்ஸ், சில நேரம் கொடுத்துருவாங்க. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் வேலை பார்க்கறாங்க அப்படின்னா அது டிவைடட் பைல ஒர்க்ங்கிறது என்னன்னா இங்க ஒரு வேலை பார்த்திருக்காங்களா 2 வேலை பார்த்திருக்காங்களா அப்படிங்கிறது வரும். மோஸ்ட்லி இங்க ஒர்க்ங்கிறது சேமா தான் வரும். ஏன்னா அதே வேலையை தானே இந்த செட்டும் செய்றாங்க. அதனால ஒரு வேலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் செட்டுக்கு, அதே மாதிரி செகண்ட் செட்டுக்கு அதே ஃபார்முலா தான் நம்ம இங்க போட போறோம். ஃபர்ஸ்ட் செட்ல பாத்தீங்கன்னா எத்தனை பர்சன்ஸ் 10. சோ 10 போட்டாச்சு. அடுத்து டேஸ் கொடுத்திருக்காங்க. எஸ் 21 டேஸ் கொடுத்திருக்காங்க. ஹவர்ஸ் வந்து கொடுக்கல. அதனால நீங்க அந்த ஹச்சுக்கானது தேவையில்லை நமக்கு. அடுத்து உழுது முடிக்கிறாங்க. நிலத்தை உழுது முடிக்கிற ஒரே வேலை தான் பாக்குறாங்க. சோ டிவைடட் பைல நான் 1 போட்டுட்டேன். சோ சேமா அடுத்த செட்டுக்கு போவோம். இங்க பாருங்க, அதே நிலத்தை தான் வேலை பாக்குறாங்க. அப்ப இங்கேயும் சேம் அதே ஒர்க் தான் பண்றாங்க. எத்தனை விவசாயி, எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 14. சோ 14 இன்டு எத்தனை நாள், அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த D2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகுது, D2 வேணும்னா என்ன ஆகும், 10 × 21 டிவைடட் பைல 14 வந்துரும். சோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 5 2 10 7 2 14 1 7 3 21 5 3 15. ஆன்சர் என்ன கொடுத்திருக்காங்க, 6ன்னு கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. என்ன மிஸ்டேக் அப்படின்னா, இப்ப தமிழை பொறுத்த அளவுக்கு எத்தனை நாட்கள்ல உழுது முடிக்கிறாங்க, தமிழ் क्वेश्चन பொறுத்த அளவுக்கு நமக்கு ஆன்சர் 15 days தான். அதுதான் கரெக்ட்டா வரும். ஆனா क्वेश्चन இங்கிலீஷ்ல வாசிங்கன்னா அப்படி டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு. 10 farmers can plough a field in 21 days. Find the number of days reduced if 14 farmers ploughed the சேம் ஃபீல்டு. இங்க क्वेश्चन மாறி இருக்கு. அதாவது 14 ஃபார்மர்ஸ் வந்து சேர்ந்து இந்த வேலையை பார்த்தா எத்தனை நாள் கம்மியா பார்த்திருப்பாங்கன்னு கேக்குறாங்க. ஓகேவா? அப்போ அப்படிங்கிறப்போ நமக்கு இங்கிலீஷ் क्वेश्चन தான் என்ன பண்ணுவாங்க, நமக்கு செக் பண்றதுக்கு எடுத்துக்குவாங்க. தமிழ் क्वेश्चन எடுத்துக்க மாட்டாங்க. ஏற்கனவே சொல்லிருக்காங்க, நீங்க அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம். இதுக்கு பண்ணா நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணணும், இங்கிலீஷ் क्वेश्चन செக் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இங்கிலீஷ் क्वेश्चन பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா 15 days போட முடியாது. ஏன்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் டேஸ் கம்மியா எடுத்துக்குவாங்க. ஏன்னா இங்க 14 விவசாயிகள், அதிகமான விவசாயிகள் வேலை பாக்குறாங்க இல்லையா? என்னன்னா 10 பேர் பார்க்கும்போது 21 days வருது, 14 பேர் பார்க்கும்போது 15 நாள் வருது. அப்ப இதுக்குரிய டிஃபரன்ஸ் என்ன? அந்த டிஃபரன்ஸ் தான் இங்க ஆன்சர் 6 days.